புகழ் முழங்கிட வாருங்களே. புது உலகம் அமைத்திட புது வழி படைத்திட அன்புடன் வாருங்களே. வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள், அனைவரும் வாருங்களே, அனைவரும் வாருங்களே. அன்புக்காகவும் அமைதிக்காகவும் இயேசு மனுவானார். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் அவரே பலியானார். அன்புக்காகவும் அமைதிக்காகவும் இயேசு மனுவானார். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் அவரே பலியானார். ஒன்று கூடுவோம், உணர்ந்து வாழுவோம். ஒன்று கூடுவோம், உணர்ந்து வாழுவோம். சுயநலம் ஏழை எளியவர் வாழும் இடங்களே இறைவனின் வீடாகும். வறுமை பிடியிலே அலறும் குரல்களே இறைவனின் மொழியாகும். ஏழை எளியவர் வாழும் இடங்களே இறைவனின் வீடாகும். வறுமை பிடியிலே அலறும் குடில்களே இறைவனே. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, பாஸ்கா காலத்தின் 4ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய ஞாயிறு இறை அழைத்தல் ஞாயிறாக, நல்ல ஆயன் ஞாயிறாக சிறப்பிக்க தாயாம் திரு அவை நம்மை அழைக்கிறது. கிறிஸ்துவ அழைப்பு என்பது இயேசு கிறிஸ்துவை நம்பும் நம் அனைவருக்கும் நிறைவாக கொடுக்கப்படுகிறது. கடவுளின் அழைப்பை நாம் எப்படி அறிந்து அவர் குரலுக்கு கீழ்ப்படிந்து அவருக்காக பணி செய்ய முனைகிறோம் என்று சற்று சிந்திப்போம். என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றிற்கு நிலை வாழ்வை அழைக்கின்றேன் என்று இயேசு கூறுவது நம் கிறிஸ்துவ அழைப்பில் மானிட வாழ்வின் நோக்கத்தை நிறைவு செய்வதாக உள்ளது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, விவிலியத்தில் இறைவன் மீது ஆர்வமுள்ள மனிதர் அவரை தேடுகிறார். தேடும் மனிதருக்கு இறைவன் தன்னை வெளிப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட பணி செய்ய அழைக்கிறார். அவருடன் உடனிருந்து அந்த பணியை நிறைவு செய்ய வெற்றி அடைகிறார் என்பதே உண்மை. இறைவனை இறை வார்த்தையிலும் நற்கருணையிலும் உண்மையாக தேடி கண்டடைய இன்று நாம் அழைக்கப்படுகின்றோம். அப்போது நம் கிறிஸ்துவ வாழ்வின் அழைப்பை உணர்வோம். அழைப்பை உணரும் நாம் இறைவனின் சாயலாக இருக்கும் மனிதருக்கு நற்பணி செய்து இறைவனை வெற்றியட செய்கிறோம் என்பதே உண்மையான கிறிஸ்துவ அழைப்பு என்பதை அறிந்து கொள்வோம். அன்பு சகோதர சகோதரிகளே, விவிலியத்தில் ஆயர் ஆடுகள் உறவு என்பது தந்தை மகன் உறவை போன்றது. பாதுகாத்து வழி நடத்துவது, பராமரித்து வளர்ப்பது,
இணைந்து பணி செய்வது, குரலுக்கு கீழ்ப்படிவது என என்றும் நிலைத்திருக்கும் அன்பின் உறவு என்பதை அறிந்து கொள்வது அவசியம். ஆலயத்தில் நாம் ஒரு ஆடாக, ஒரு மகனாக இறைவார்த்தையான கடவுளின் குரலுக்கு கீழ்ப்படிந்து பயனளிக்க அழைக்கப்படுகின்றோம். நிலை வாழ்வை நோக்கி மந்தையாக பயணிக்கும் நம் அனைவருக்கும் இயேசு மட்டுமே நல்ல ஆயனாக இருந்து பாதுகாத்து வழிநடத்தி இறைவனிடம் கொண்டு சேர்க்கின்றார் என்ற உறுதியான நம்பிக்கையில் வாழ தேவையான ஆற்றலை வேண்டி இந்த தெய்வீக திருப்பலியில் அருட்தந்தையோடு இணைந்து ஜெபிப்போம். இறை ஆசீரை நிறைவாக பெறுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மரணலை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள்
மன்றாட்டை ஏற்றருள்வி. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணவரின் மகிழ்ச்சியில் நாங்கள் பங்கு கொள்ள எங்களை அழைத்து செல்கின்றீர். அதனால் நல்லாயராகிய கிறிஸ்து துணிவோடு முன்னேறி சென்ற இடத்திற்கு பணிவுள்ள மந்தையாகி நாங்களும் வந்து சேர்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று திருப்பலியை சிறப்பிப்பவர்கள் ஆரோக்கியசாமி குடும்பத்தினர் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். சி ராயப்பன், லூர்துசாமி, ஜேக்கப் அன்பளிப்பாற்றிற்காக நாமும் இத்திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். ஐ மெல்வின் வேலை கிடைத்ததற்காக நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ராஜேந்திரன் என்கின்ற ஜான்சன் 10ஆம் நாள் நினைவு திருப்பலியாக கொண்டாடுகின்றார்கள். பவுல் உடல் சுகம் பெற வேண்டி இத்திருப்பலியை ஜெபிக்கின்றார்கள். மார்கெட், ரீட்டா குடும்பம் நன்றி பலியாக ஒப்புக்கொடுக்கின்றார்கள். இந்த கருத்துக்களுக்காக நாமும் இத்திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். முதல் வாசகம் முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் தூய ஆவியாரால் ஒரு தனிப்பட்ட பணிக்காக அழைக்கப்பட்ட பவுலும் பர்னபாவும் பிற இனத்தாருக்கு நற்செய்தியை அறிவிக்க செல்லும் நிகழ்வு கொடுக்கப்பட்டுள்ளது. யூத சமூகத்தின் பொறாமையால் இன்னலுக்குள்ளாகி உதறி தள்ளப்பட்டு பழித்துரைக்கப்பட்ட பவுல் பர்னபா வழியாக பிற இனத்தாரிடம் ஆண்டவரின் வார்த்தை மிக அதிகமாக பரவுகிறது. ஆண்டவரின் வார்த்தை பரவும் இடங்களில் எல்லாம் தூய ஆவியாரால் மக்களிடம் மகிழ்ச்சி திளைக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள நம்மை அழைக்கும் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து ஆண்டவரின் வார்த்தைகளை மகிழ்ச்சியுடன் கேட்போம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 14 மற்றும் 43 முதல் 52 வரை. அந்நாட்களில் பவுலும் பர்னபாவும் பெருகையிலிருந்து புறப்பட்டு சென்று பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியாவை அடைந்தார்கள். ஓய்வு நாளன்று அவர்கள் தொழுகை கூடத்திற்கு சென்று அங்கு அமர்ந்திருந்தார்கள். தொழுகை கூடத்தில் இருந்தோர் கலைந்து சென்றபோது பல யூதர்களும் யூதம் தழுவி கடவுளை வழிபட்டவர்களும் பவுலையும் பர்னபாவையும் பின்தொடர்ந்தார்கள். இவ்விருவரும் அவர்களோடு பேசி கடவுளின் அருளில் இருக்கும்படி அவர்களை தூண்டினர். அடுத்து வந்த ஓய்வு நாளில் ஆண்டவரின் வார்த்தையை கேட்க ஏறக்குறைய நகரத்தார் அனைவரும் கூடி வந்தனர். மக்கள் திரளை கண்ட யூதர்கள் பொறாமையால் நிறைந்து பவுல் கூறியதை எதிர்த்து பேசி அவரை பழிந்துரைத்தார்கள். பவுலும் பர்னபாவும் துணிவுடன், கடவுளின் வார்த்தையை உங்களுக்குத்தான் முதலில் அறிவிக்க வேண்டியிருந்தது.
ஆனால் நீங்கள் அதனை உதறி தள்ளி நிலை வாழ்வுக்கு தகுதி அற்றவர்கள் என்று உங்களுக்கு நீங்களே தீர்ப்பளித்து கொண்டீர்கள். எனவே நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்கிறோம். ஏனென்றால் உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை வேற்றினத்தார்க்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார் என்று எடுத்து கூறினார்கள். இதை கேட்ட பிற இனத்தார் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆண்டவரின் வார்த்தையை போற்றி புகழ்ந்தனர். நிலை வாழ்வுக்காக குறிக்கப்பட்டோர் அனைவரும் நம்பிக்கை கொண்டனர். அப்பகுதி எங்கும் ஆண்டவரின் வார்த்தை பரவியது. ஆனால் யூதர்கள் கடவுளை வழிபட்டு வந்த மதிப்பிற்குரிய பெண்களையும் நகரின் முதன்மை குடிமக்களையும் தூண்டிவிட்டு பவுலையும் பர்னபாவையும் இன்னலுக்கு உள்ளாக்கி அவர்களை தங்களது நாட்டிலிருந்து துரத்திவிட்டார்கள். அவர்கள் தங்கள் கால்களில் படிந்திருந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறிவிட்டு இக்கோனியாவுக்கு சென்றார்கள். சீடர்களோ தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியில் திளைத்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலுரை. நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். 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 அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நாம் அவர் மக்கள். ஆண்டவரே என் கடவுள் என்று உணருங்கள். அவரை நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்றும் என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு. தலைமுறைதோறும் அவர் நம்பத்தக்கவர். தலைமுறைதோறும் அவர் நம்பத்தக்கவர். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நாம் அவர் மக்கள். 1 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 மக்கள். 1
இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் திருத்தூதர் யோவான் இயேசுவின் இரத்தத்தால் தூய்மையாக்கப்பட்டு விண்ணகத்தில் இறைவனை வழிபடும் எண்ணிக்கையிட முடியாத திரளான மக்களை குறித்து கூறுகிறார். சிறப்பாக அழைக்கப்பட்ட அவர்களை வாழ்வு அளிக்கும் நீரூற்றுகளுக்கு அருகில் இயேசு மேய்க்கிறார் என கூறுகிறார். அவ்வாறு அழைக்கப்பட்டவர்களின் கண்ணீர் அனைத்தையும் கடவுள் துடைத்து விடுவார் என்று கூறும் திருவெளிப்பாடு நூலின் வார்த்தைகளை மகிழ்ச்சியுடன் நாம் கேட்போம். இரண்டாம் வாசகம். அரியணை நடுவில் இருக்கும் ஆட்டுக்குட்டி அவர்களை மேய்க்கும், வாழ்வளிக்கும் நீரூற்றுகளுக்கு வழிநடத்தி செல்லும். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 9 மற்றும் 14 முதல் 17 வரை. யோவான், நான் யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களினத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள். அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். வெண்மையான தொங்கலாடை அணிந்தவர்களாய் கையில் குருத்தோலைகளை பிடித்திருந்தார்கள். மூப்பர்களுள் ஒருவர் என்னிடம் கூறியது, இவர்கள் கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள். தங்களின் தொங்கலாடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள். இதனால்தான் கடவுளது அரியணை முன் நின்று கொண்டு அவரது கோவிலில் அல்லும் பகலும் அவரை வழிபட்டு வருகிறார்கள். அரியணையில் வீற்றிருப்பவர் அவர்களிடையே குடிகொண்டு அவர்களை பாதுகாப்பார். இனி அவர்களுக்கு பசியோ தாகமோ இரா, கதிரவனோ எவ்வகை வெப்பமோ அவர்களை தாக்கா. ஏனெனில் அரியணை நடுவில் இருக்கும் ஆட்டுக்குட்டி அவர்களை மேய்க்கும், வாழ்வளிக்கும் நீரூற்றுகளுக்கு வழிநடத்தி செல்லும். கடவுள் அவர்களின் கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விடுவார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நல்ல ஆயன் நானே, நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 27 முதல் 30 முடிய. யோவான் நற்செய்தி அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 27 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கு அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றிற்கு நிலை வாழ்வை அளிக்கிறேன், அவை என்றுமே அழியாம். அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கின்றோம். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. கையை நல்லா தூக்கலாமா? காலை எக்ஸசைஸ் உங்களுக்கு. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. மரியே வாழ்க. தேங்க்யூ கையை தூக்குனதுக்கு. சரிங்களா? ஓகே. காலைல அப்படியே தூங்கிட்டு கோயிலுக்கு வரோமா, அப்படி தூக்கமாகவே இருக்கும். நல்லா பாட்டு பாடுறாங்க, நல்லா வாசிக்கிறாங்க, நல்லா ஃபேன் கற்று கொன்னா தூங்கலாம் அப்படியே. அதனால் கொஞ்சம் வாக்கிங் ஜாக்கிலாம் போகல, காலைல போகல. அதுக்காக தான் சொன்னேன் கொஞ்சம் கையை தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. முதல் இரண்டாம் வாசகம் நற்செய்தி வாசகம். மூன்று வகையான கருத்துக்களை நமக்கு தெரிவிக்கின்றது. எத்தனை வகை? 3 வகை. முதல் வாசகம் என்ன கருத்தை நமக்கு தெரிவிக்கின்றது? யார் கடவுளோட பணியை செய்கிறாங்கள அவங்க என்ன பண்ணணும்? குறை சொல்லிட்டே இருக்கணும். என்ன பண்ணணும்? குறை சொல்லிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா நம்மளுக்கு குறை சொல்லணும்னா நம்மளுக்கு தூக்கம் வராது. சுகர் வராதுல்ல, தூக்கம் வராது. ஏதாவது யார் எதுனா பண்ணோம், ஏதாவது நொண்டிசாக்கு குறை சொல்லிட்டே இருக்கணும். இல்லைனாக்கா நம்மளுக்கு தூக்கமே வராது. இந்த வேலை செய்கிறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க, கணவன் மனைவிங்க, பிள்ளைங்க பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க. அது சரியில்லை, இது சரியில்லை, என்னத்தை பண்ணுற, அது என்னத்தை பண்ணுற. பணி செய்கிறாங்களோ அவங்கள குறை சொல்கிறது. இவங்களும் செய்ய மாட்டாங்க, செய்கிறவங்களையும் குறை சொல்லிட்டு இருப்பாங்க. ரெண்டாவது என்னன்னாக்கா, ஒருவர் என்ன தியான இருப்பார்கள். எது பண்ணாலும் இன்னும் பண்ணாலும் கடவுளே 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 கடவுளே, அவர் துணையின்றி ஆசையாக. கடவுள் மேல அளவுக்கு அதிகமான பக்தி கொண்டவர்கள் செய்பவர்கள் 2ஆம் வாசகத்தில் சொல்றாங்க. 3ஆம் வாசகம் என்ன சொல்றாங்க? நீங்க தான் சொல்லணும். நானே நல்லாயேன். ஓகே. ஆடுகள் மெய்ப்பனின் குரலுக்கு செவி சாய்க்கின்றன. இதுவும் நம்மளுக்கும் சம்பந்தம் இல்லை. நம்மலாம் நம்முடைய மெய்ப்பெண் குரலை செவி சாய்க்கின்றோமா? இல்லை. உங்கள் பசங்கள்லாம் நீங்கள் சொல்கிறது கேட்குறாங்களா? கேட்க மாட்டாங்களே. அப்போது ஆடுகள் மெய்ப்பெண் குரலுக்கு செவி சாய்க்கவில்லை. எந்த வீட்டில் பிறந்த குழந்தையிலேருந்து அவன் வளர்ந்து பெரிய நாள் வரைக்கும் அம்மா சொல்லும் போதுதான் அம்மா சரிங்கம்மா, அப்பா சரிங்கம்மா, அம்மா சரிங்கம்மா, அப்பா சரிங்கம்மா சொல்கிறானோ அவன்தான் ஆடுகளுக்கான ஆயனை மதிப்பீடு செய்கின்றான். எந்த அம்மா அப்பா சொல்லும்போது வேலையை பார், உனக்கு என்ன தெரியும், நீ என்ன பச்சிக்கிட்ட என்ன சொல்லுவாங்க? அம்மா அப்பா சொன்னாக்கா வேலையை பார், உனக்கு என்ன தெரியும், நீ என்ன பச்சி கீஸ்ட அப்படி. 3 வாசகரும் நமக்கு 3 விதமான எண்ணங்களை, ஏக்கங்களை, எதிர்பார்ப்புகளை அறிவுறுத்துகின்றன. நான்லாம் ஒரு பங்கில் இருந்திருக்கிறேன். கஷ்டப்பட்டு அவர் சின்ன வயசுலேருந்து ஒரு 40 வருஷமா போசுமா ஏதோ ஒரு கடவுள் பணியை செஞ்சிட்டே இருப்பார். அவர்னா பெருசாக பண்ணிக்கிட்டாரு. அது தப்பு பண்ணுறாரு, இது சரியில்லை, அது சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை. என்ன பண்ணுறாங்க? ஃபாதர்ஸ் மாறி வந்தாக்கா அந்த ஃபாதர் என்ன பண்ணார், இந்த ஃபாதர் என்ன பண்ணார். பர்னபாவும் பவுலையும் எவ்வாறு மக்கள் குறை கூறினார்களோ, ஏன் இயேசுவையே மக்கள் என்ன பண்ணாங்க, குறை கூறினார்கள். குறை கூறுகின்ற எண்ணமும் எதிர்பார்ப்பும் பக்குவமும் நம்மிடம் இருக்கின்றது. நம்ம பாருங்க, நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணுவோம், நம்ம மக்களை குறை சொல்லிட்டு இருப்போம். முக்கியமாக இந்த வயசு பசங்க பார்த்தீங்கன்னாக்கா, ஃபாதர் எங்கள் அம்மா ஒரே தொல்லை ஃபாதர், அது பண்ணு, இது பண்ணு, அங்கே போகாத, இங்கே போகாத, இப்படி படி, அப்படி படி, தொல்லை பண்ணிருப்பாங்க ஃபாதர். எனக்கு பிடிக்கவே இல்லை ஃபாதர். பசங்கனாக்கா
ஃபாதர் டைமுக்கான வீட்டுக்கு வா, சீக்கிரம் சாப்பிடு, சீக்கிரம் தூங்கு, உலகம் படி தொல்லை பண்ணுறாங்க ஃபாதர். எனக்கு ஃப்ரீடமே இல்லை ஃபாதர். என்னது எனக்கு எனக்கு ஃப்ரீடமே இல்லை ஃபாதர். என்ன ஃப்ரீயாகவே உள்ள ஃபாதர். சுதந்திரமாக என்ன செயல்பட விட மாட்டுறாங்க. அவங்க சொல்கிறது தான் நான் கேட்கணுன்றாங்க ஃபாதர். கஷ்டமான ஒரு காரியம். ஆண்டவரே, அன்பு இயேசுவே, மகனாக மகளாக இருப்பதற்கு எனக்கு என்ன தகுதி வேண்டும் சொன்னார்ல ஒருத்தர். ஆண்டவரே, சின்ன வயசுலேருந்து நான் என்ன பண்ணுறேன், எல்லா கட்டளையிலையும் கடைபிடிச்சிட்டு வரேன். இருந்தாலும் என்ன சொல்கிறார் இயேசு, ஒன்று குறைவாக இருக்கின்றது. என்ன சொன்னார், விட்டு ஏழைகளுக்கு இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து கொடு. அதை கேட்டு என்ன ஆச்சு, 1000 வால்ஸா இருந்த முகம் 0 வால்ஸா மாறிடுச்சு. கடினமான ஒரு செயலை நாம் செய்யும்போது அன்பு செய்யுங்கள். என் பெத்த பிள்ளைய, என் புருஷனை, என் மனைவியை, என் சொந்த மகனை, என் மகளை நான் அன்பு செய்கிறேன். ஆனால் எனக்கு எதிராக குற்றங்கள் குறைகள் செய்தவர்களை என்னால் அன்பு செய்ய முடியாது. சொன்னார்ல, உனக்கு அன்பு செய்கிறவர்களை நீ அன்பு செய்தால் அதனால என்ன நீ பெருசாக செஞ்சிட்ட, ஒன்றும் இல்லை. எனக்கு இவங்களை பிடிக்கும், அவங்களுக்கு என்ன பிடிக்கும், 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணணும், விட்டு கொடுக்க மாட்டோம். ஆனால் 3வது நபர் உள்ளே வந்தால் அவரை நான் சேர்த்து கொள்ள மாட்டேன், சேர்த்து கொள்ள மாட்டேன். இதுதான் இன்றைய மக்களிடையே இருக்கின்ற ஒரு கலாச்சாரம், ஒரு பெரிய இழப்பு. புதிதாக வருகின்ற மருமகளை மாமியார் ஏற்றுக்கொள்வார்களா? புதிதாக வருகின்ற மாமியாரை மாமனாரை மருமகளை ஏற்றுக்கொள்வார்களா? சற்று கடினமான விஷயம். என் தாயை என் தந்தையை நான் அன்பு செய்வேன், ஆனால் என் மாமியாரையோ என் மாமனாரையோ என்னால் அன்பு செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. என் சொந்த மகனையோ மகளையோ என்னால் அன்பு செய்ய முடியும், ஆனால் என் மகனுக்கோ மகளுக்கோ மருமகனாக வந்தவர்களை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் நாம் நம்முடைய சிந்தனையிலே முடிவு செய்துவிட்டோம். இவர்கள் எனக்கு பிடித்தவர்கள், இவர்கள் எனக்கு பிடிக்காதவர்கள். இயேசு சிலுவையில் விடும்போது ஒருத்தனை சொன்னான், நீ தான் இயேசு வாச்ச, என்ன பண்ண, உன்னை நீனே காப்பாற்றிக்கோ. இன்னொருத்தனை சொன்னான், அப்படிலாம் சொல்லாத, அப்படிலாம் சொல்லாத, அவர் உண்மையானவே இறை மகன். இயேசு என்ன சொன்னார், இன்று நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய். மனிதர்கள் உண்மையிலேயே நல்லவர்கள்தான். அவர்கள் வளரும்போது அவர்களை சுற்றி இருக்கின்ற நண்பர்களும் உறவினர்களும் குடும்பத்தாரும் தான் அவர்களை என்ன பண்ணுறாங்க, மாற்றி விடுகின்றார்கள். பிறந்த குழந்தைக்கு நீங்கள் பொய் சொல்லுங்க, ஏம்மா பொய் சொல்லணும், அப்பா தான் இங்கே இருக்காரு, அப்புறம் ஏன் அப்பா இல்லைன்னு சொல்லணும்? கேட்குமா கேட்காதா? கேட்குமா கேட்காதா? கேட்குமா? ஒவ்வொன்றா பார்த்தோன்னையும் கேள்வி கேட்டுனே இருக்கும் சின்ன குழந்தை. ஏன்? அறியாத வயசு, கள்ளம் கபடம் அற்ற ஒரு மனதோடு இருக்கின்ற வயசு. ஆனால் வளருகின்ற போதுனா அது வஞ்சகம் சூழ்ச்சி அனைத்தையும் கற்றுக்கொள்கின்றது. எங்கிருந்து? பிறக்கின்ற இருக்கின்ற குடும்பத்திலிருந்தும், படிக்கின்ற பள்ளியிலிருந்தும், பழகுகின்ற நண்பர்களோடு இருந்தும், சூழல் காரணமாக இவற்றை நாம் கற்றுக்கொள்கின்றோம். எனவே ஆண்டவர் அனைவரையும் நல்ல ஒரு மனித இயல்போடு அவள்
படித்தார். நான் எப்படி சொல்லியிருக்கேன், நீங்கள் பாருங்களேன், இயேசு பிலாத்து தீர்ப்பிடுகின்றார். அப்போ விவிலியத்தில் ஒரு வார்த்தை இருக்கும், இவர் உண்மையாகவே நல்ல மனிதன் அப்படின்னு ஒரு வார்த்தை பைபிளில் குறிப்பிட்டிருப்பாங்க. தவ காலத்தில் நீங்கள் படிக்க முடியும், உண்மையாகவே இவர் நல்ல மனிதன், நல்ல மனிதன், இவனை நான் தீர்ப்பிடுவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை, இவனை நீங்களே என்ன பண்ணுங்க, பார்த்து கொள்ளுங்கள், இவனுடைய பழி என் மேலும் என் பிள்ளைகளும் வரக்கூடாதுன்னு. ஆனால் என்ன பண்ணாங்க மொத்தவங்க, இவருடைய பழி என் மேலும் எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகளின் மேலும் விழட்டும். நாம் செய்கின்ற செயலுக்கு எதிரிடை கண்டிப்பாக நமக்கு கிடைத்தே தீரும். நல்லது செய்தால் நல்லது நமக்கு வந்து தீரும், தீமை செய்தால் தீமை நமக்கு கிடைக்கும். நீங்கள் பாருங்களேன், திருடுறவன் என்ன பண்ணுவான், திருடலன்னு சொல்லி என்ன பண்ணுவான், திருடிட்டே இருப்பான். ஆனால் ஒரு நாள் என்ன ஆகும், வாழ்க்கையிலே எத்தனை முறை நம்மால் மற்றவர்களை ஏமாற்ற முடியும். அதனால் சொன்னார், நீ யாரையும் தீர்ப்பிடாதே, எனவே உன்னை யாரும் தீர்ப்பிட மாட்டார்கள். யாரையும் நீ குறை சொல்லாதே, எனவே உன்னை யாரும் குறை சொல்ல மாட்டார்கள். யார் மீதும் குற்றப்பழி சுமத்தாதே, அப்படி இருக்கும்போது உண்மையிலும் யாரும் குற்றப்பழி சுமத்த மாட்டார்கள். நல்ல ஆயன் இயேசுதான் என்று நீங்கள் அறிந்து கொண்டால் இயேசுவை விட்டு உங்களால் வேறு இறைவிடம் செல்ல முடியாது. நல்ல ஆயன் இயேசு என்று நீங்கள் உணர்ந்து கொண்ட பிறகு, என்னுடைய அம்மா நல்ல அம்மா, என்னுடைய அப்பா நல்ல அப்பா, என்னுடைய அண்ணன் அக்காங்க நல்ல அண்ணன் அக்காங்க அப்படின்னு எப்பொழுது உங்கள் குடும்பத்தில் ஒருவர் புரிந்து கொள்கின்றார்களோ அப்பொழுது அந்த நபரை அந்த குடும்பத்திலிருந்து பிரிக்க இயலாது. நீங்கள்லாம் ஆயன்கள். யாரு? தாய் தந்தர்லாம் ஆயன்கள். உங்கள் பிள்ளைகள் தான் யாரு? ஆடுகள். அந்த ஆடுகளை நீங்கள் எங்கே மேய்க்கின்றீர்கள், எப்படி மேய்க்கிறதுதான் முக்கியமான விஷயம். இப்போல்லாம் உனக்கு தெரியுமா, நிறைய ஃபாதர்ஸுங்க என்ன பண்ணுறாங்க, ஓல்டு ஜீவம் முதிரிலும் ஆரம்பிக்கிறாங்க. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? நிறைய பேர் வயசான பேருக்கு அனாதையாக வெளியில் துரத்தி விடப்படுகின்றார்கள். முதல்ல என்ன பண்ணாங்க, கல்வி பணி, ஸ்கூல் ஆரம்பிக்கணும், பசங்களுக்கு படிக்க ஸ்கூல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு, இல்லையா ஒரு பாலிடெக்னிக்கு ஒரு ஐடிஐ ஆரம்பிக்கணும் அப்படின்னு இருந்த சகோதர சகோதரிகள் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க, முதிரிலும் ஆரம்பிக்கணும். ஏன்னா வளர்ப்பதில்லை, அதன் காரணமாக பிள்ளைகள் வளர்ந்து என்ன பண்ணாங்க, பெற்றோர்களே வெளியிலே தள்ளி விரட்டி விடுகின்றார்கள். பாருங்கள், ஆயனாக இருக்கின்ற நீங்கள் உங்கள் ஆடுகளை எப்படி நீங்கள் மேய்க்கின்றீர்கள்? எவ்வாறு இயேசு ஆடுகள் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றன, என் தந்தை என்னிடம் ஒப்படைத்த ஆடுகளை நானும் பராமரித்து ஏற்றுக்கொள்கின்றேன். உங்கள் ஆடுகளை நீங்கள் இந்த ஆயிடம் ஒப்படைத்திருக்கீங்களா? இல்லை, நல்லா படி, திறமையை வளர்த்துக்கோ, பக்தியில் கோயிலுக்கெல்லாம் வராத அப்படின்னு வேறு ஆயிடம் உங்கள் ஆடுகளை ஒப்படைத்திருக்கின்றீர்களா? இந்த ஒரு சிந்தனையோடு இந்த திருப்பலியில் பக்தியோடு பங்கெடுப்போம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். விண்ணையும் மண்ணையும்
படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரார். இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துரின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை நம்புகிறேன். நம்முடைய எண்ணங்களையும் ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் விசுவாசத்தின் அறிக்கையாக மன்றாடுவோம். நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டு. உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களுக்காக சிறப்பாக மன்றாடுவோம். தூய ஆவியாரின் துணையும் அன்னை மரியாளின் பரிந்துரையும் சிறப்பாக அவருக்கு கிடைத்து உலகை கிறிஸ்துவை நோக்கி வழிநடத்த தேவையான இறைஞானத்தை அவருக்கு இறைவன் நிறைவாக தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனே எம் இறைவா, தூய ஆவியாரின் வழியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நமது புதிய திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவிகள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் இயேசுவே நம் ஆயன், நாம் அவர் மேய்க்கும் ஆடுகள் என்பதை நன்கு உணர்ந்து இயேசுவின் குரலுக்கு மட்டும் செயல்படும் மந்தையாக வாழ வளர தேவையான ஒற்றுமை நிறைந்த கீழ்ப்படிதலை எங்களுக்கு நிறைவாக தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்ணீர் அனைத்தையும் துடைப்பவரே எம் இறைவா, போரினால் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவரையும் உமது பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். வன்முறையும் தீவிரவாதமும் எங்கள் நாட்டில் முடிவுக்கு வந்து மக்கள் அனைவரும் அமைதியிலும் பாதுகாப்பிலும் ஒற்றுமையுடன் மகிழ்ந்து வாழ தேவையான மன்னிப்பு நிறைந்த உள்ளத்தை நாட்டு தலைவர்களுக்கு நிறைவாக தந்துருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் சமர்ப்பித்த இந்த மன்றாட்டுகள் எல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கை வந்தம். கோயில்கள் பாடும் கீதிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் உன்றாகவே.
குயில்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வில் இசைக்கும் ஒன்றாகவே. இயற்கை உணவு ஓவியம் இணையில்லாத காவியம். இயற்கை உணவு ஓவியம் இணையில்லாத காவியம். அகிலவென்னும் ஆலயம் நாளும் அதிலோராகம் நாளும் உன் இல்லமே. உள்ளம் எந்தன் உள்ளம் அது என்னாலும் உன் இல்லமே. படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம் நாளும் உந்தன் கை வண்ணம். கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வில் இசைக்கும் ஒன்றாகவே. சகோதர சகோதரிகளே, என்னொழுது மாலை பலி எல்லாம் வல்ல தந்தையாய் எனக்கு ஏற்றபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெரும் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கா மரண வழியாக எங்களை இன்று மக்களுக்கு செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பெண்பத்தின் காரணமாக அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களே மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்தளிப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியா இச்சிறப்பான காலத்திலே உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன்னிடையாது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்டவர் என்றுமே வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சி புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியாய் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர்
ஆசீர் பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடப்புலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிலருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா, நீரே என் கடவுள். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிலருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பினேன் நம்பினேன் என் ஆண்டவரை நம்பினேன். நம்பினேன் நம்பினேன் என் ஆண்டவரை நம்பினேன். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நான் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவிலும் இரத்தத்திலும் பங்குலும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ் ஆண்டனி, எல்லா துறையினர் ஆகிய அனைவரும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும்.
மேலும் உயிர்த்தெழும் நிகழ்ச்சியில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவரின் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு முந்தராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலை வாழ்ப்பது பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்த்து மரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன் ஆமீன் ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருணர்ல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பெண்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எல்லும் என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவருளும் ரத்தம் காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றிடும், நீ இன்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும். பிறர் அன்பை என் பணியில் நான் ஏற்கையில், உன் அன்பு உயிர் தந்து வாழ்வாகிடும். இறைவார்த்தையில் நிறைவாகுவேன், மறைவாழ்விலே நிலையாகுவேன். வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. உன்னோடு நான் காணும் உறவானது உள்ளத்தை உருமாற்றி உனதாக்கிடும். பலியான உனை நானும் தினம் ஏற்கையில், எளியோனின் உன் வாழ்வு ஒளியாகிடும். உன் மீட்டலால் எழில் மாற்றங்கள், உன் பேடலால் எழில் ஆற்றல்கள். வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே.
இறைவா இறைவா வருவாய் இங்கே. இதயம் அருகில் அமர்வாயின்றே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறமாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறமாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். புனித நாட்டிலே இயேசுவின் நற்செய்தியை போதிக்க வந்த மகிமை நிறைந்த திருத்தூதரே, சொல்லிலும் செயலிலும் வல்லமை நிறைந்த செம்மன் தூய அருளானந்தே, எங்கள் மீது உமது கருணையை பொழிந்தருளும். எங்கள் குடும்பங்கள், உற்றார் உறவினர் மீதும் மாந்தர் அனைவர் மீதும் இறங்கியருளும். இறைவனின் ஏவுதலுக்கு இடைவிடாது செவிசாய்த்த உமது வியப்புக்குரிய பிரமாணிக்கத்தை எண்ணி உம்மை போற்றுகின்றோம். கடின பயணங்களை கொண்டு வேதனைகளையும் துன்பங்களையும் தாங்க உம்மை தூண்டிய தளராத ஊக்கத்தை எண்ணி உம்மை புகழ்கிறோம். உமது இதயத்தில் பற்றியெறிந்த அன்பு தீ எங்கள் இதயத்திலும் பற்றியெறிய செய்தருளும். உமது மீட்பு பணியினை நாங்களும் மனமோர்ந்து நிறைவேற்ற எங்களை தூண்டியருளும். மகிமை நிறைந்த பாதுகாவலரே, மரபு நாட்டின் நல்லாயரே, உம்முடைய ஆன்மீக உழைப்புகளையும் ஜப தவங்களையும் வீர தியாகத்தையும் மன்னிட்டு இறைவனிடமிருந்து நாங்கள் கேட்கும் மன்றாட்டுக்களை தயவாய் பெற்று தந்தருளும். ஆமென். செம்மன் தூய ஆனந்தரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பங்கு தந்தையின் அறிவிப்புகள். இன்று மே மாதம் 14ஆம் நாள் தேதி, ஜூபிலி 25ஆம் இயர் ஆஃப் பிரேயர், இயர் ஆஃப் ஓப் பில்கிரிம் ஓப் டுவர்ட்ஸ் ஒலிம். இன்று திருப்பயணம் ஆண்டாக அறிவிக்கப்படுகிற நாளிலே ஈஸ்டர், இன்று நாள் ஈஸ்டர் ஞாயிறு 4ஆம் ஞாயிறாக கொண்டாடப்படுகின்றது. இன்று திருப்பலி சிறப்பித்த புனித லூக்கா அன்பியத்திற்கு நம்முடைய பாராட்டுக்கள்.
9:30 மணிக்கு ஆங்கிலத்திலும் ஈவினிங் 6 மணிக்கு தமிழிலும் திருப்பலி நடைபெறும். மற்றும் நாளை தினம் திங்கட்கிழமை புனித அன்பியார் அன்பியும், மே 13 புனித மத்தேயு அன்பியும், மே 14ஆம் தேதி செயின்ட் வின்சென்ட் டி பால் சொசைட்டி அவர்கள், மே 15ஆம் தேதி Thursday ப்ரேயர், ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப், வேர்ட் ஆஃப் காட் ஷேரிங். மே 16ஆம் தேதி ஃப்ரைடே கோல்ஃபிங், MSS உமன் வெல்ஃபேர் ஹெல்ப் குரூப். மே 17ஆம் தேதி சனிக்கிழமை மரியான் சேனை லீஜன் ஆஃப் மேரி. அடுத்த வாரம் மே 12ஆம் தேதி ஈஸ்டர் 5ஆம் ஞாயிறாக சிறப்பிக்கப்படுகின்றது. புனிதர் பீட்டர் அன்பியும் சிறப்பிப்பார்கள். தம் ஆடுகளுக்காக உயிரை கொடுத்து தமது மந்தைக்காக உளம் கனிந்த உயிரை கொடுத்த நல்லாயன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஜெபிப்போமாக. நல்லாயரே, உமது மந்தையை கண்ணுடன் கண்ணோக்கிய அருளும் உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள இரத்தத்தால் மீட்டவும் ஆடுகளை நிலையான பசும்புல் வெளியில் கூட்டி சேர்க்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறை அன்பிலும் அரணிப்பிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தேவதாயின் மாதம் இதுவல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரிட்டோம். தேவதாயின் மாதம் இதுவல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரிட்டோம். தேவதாயின் மாதம் இதுவல்லவோ. பல வாட்டமில்லா புஷ்பங்கள் சோடு சோடாய் சேர்ந்து நல்ல மாலை கட்டுவோம். தோட்டங்களில் உள்ள பல வாட்டமில்லா புஷ்பங்கள் சோடு சோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். கூட்டமாக எல்லாம் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து, கூட்டமாக எல்லாம் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து கோயிலுக்கு சாலையாச்சு அவளோடு போவோம். மாறி தேவதாயின் மாதம் இதுவல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரிட்டோம். தேவதாயின் மாதம் இதுவல்லவோ.
இயேசுவின் திரு இருதயமே உம்மீது நம்பிக்கை வைக்கின்றோம். மரியாயின் மாசற்ற திரு இருதயமே எங்களுக்கு மீட்பை பெற்று தாரும். திரு குடும்பத்தின் பாதுகாவலரான தூய யோசப்பே எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். உயர்மறை மாவட்டத்தின் பாதுகாவலரான தூய தோமையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பங்கின் பாதுகாவலரான செம்மன் தூய அருளானந்தரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் அனைத்து தூயவர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, தூய சூசை தந்தையே வாழ்க, தூய சூசை தந்தையே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.